வணக்கம் நண்பர்களே. இன்று மாலை நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாராளுமன்றத்தில் சபாநாயகர் தேர்தல். பாராளுமன்றத்தில் சபாநாயகர் தேர்தலில் நிறைய குளறுபடி இருக்குன்றாங்க. அது குளறுபடிகளாக மாறப்போதா, அமைதியாக போக போதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை குறித்த செய்திகள் தான் என்னன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் தேர்தல் எப்படியும் முதல் வேலை அதுதான் செஞ்சாகணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவார். அந்த உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும். அந்த தீர்மானத்தை தொடர்ந்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலை நடக்கும். இந்த சபாநாயகர் தேர்தல் மிக மிக முக்கியமானது. ஏன்னா எந்த விஷயத்தை விவாதிக்கக்கூடாதுன்னு அனுமதிக்கிறதே ஸ்பீக்கர் தான். அப்போ அந்த ஸ்பீக்கர் பதவிக்கு யார் வரப்போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பாஜக தரப்பிலிருந்து புரந்தரேஸ்வரி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிப்பாட்ட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் உறுதியாக தெரியல. இவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திராவோட பாஜக தலைவர். அது மட்டும் இல்லை, என்டி ராமராவின் மூத்த மகள், அதாவது நம்ம சந்திரபாபு நாயுடுவோட மனைவியின் அக்கா. சரியா? சந்திரபாபு நாயுடு கிட்டே இருந்து கோச்சிக்கிட்டு இவங்க போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டி ராமராவ் இறந்தபோது அவர் வயசான காலத்தில் பார்த்திங்கன்னா பார்வதின்னு ஒரு லேடி, அவங்க பேர் என்ன பார்வதின்னு ஞாபகம் இல்லை, லக்ஷ்மி பார்வதியா சிவபார்வதியான்னு நினைக்கிறேன். அந்த அம்மா என்டிஆரோட சுயசரிதை எழுதுறேன்ட்டு வந்தவங்க அப்புறம் அவருக்காக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் நிறைய குழப்பங்கள்லாம் நடந்து என்டிஆர் இறந்த பிறகு அந்த சுடுகாட்டில் வைத்தே கிட்டத்தட்ட அடித்து விரட்டின மாதிரி அந்த லேடியை விரட்டிட்டாங்க. சந்திரபாபு நாயுடு குரூப்பு விரட்டிட்டு தெலுங்கு தேசம் கட்சியவே அவர் கண்ட்ரோலில் எடுத்து சிஎம் ஆகிட்டார். இதில் இவங்களுக்கு இந்த அக்காவுக்கு கொஞ்சம் வருத்தம் என்னென்னா, நம்ம குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் வராமல் இவர் வெளியால் தானே, இவர் எப்படி வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வருத்தம். அந்த வருத்தத்தை பயன்படுத்தி தான் அவங்கள பிஜேபியில் சேர்த்துட்டாங்க. இப்படி அவங்க அந்த பக்கம் போனதுனால அவங்க வரலாம் அப்படிங்கிறது ஒரு பேச்சாக இருக்குது. அது ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவங்கள எதிர்க்க முடியாது அப்படின்னு பார்க்குறாங்க. எதிர்த்தா என்ன ஆகும், உங்கள் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் தானே நாங்கள் ஸ்பீக்கராக போடுறோம், அதுக்கே நீ எதிர்ப்பு தெரிவிப்பியா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும். அப்படி அந்த சந்திரபாபு நாயுடுக்கு அப்படி ஒரு செக் வைக்கலாம் அப்படின்னு பிஜேபி தரப்பில் யோசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் பார்த்தா நிதிஷ்குமாருக்கு இப்போ உடனடியாக இது வந்துடும், என்ன சொல்கிறது, நம்ம சட்டசபை தேர்தல் வந்துடும். அப்போ அவர் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாரா இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாரான்னு தெரில. ஏக்நாத் ஷிண்டே அவரும் கேட்குறாரு, எனக்கும் சபாநாயகர் எங்கள் கட்சிக்கு கொடுங்க அப்படின்றாரு. ஆனால் அவர் வச்சிருக்கிற சீட் ரொம்ப கம்மி. அப்போ இப்படியெல்லாம் குழப்பங்கள் இருக்கும்போது யார் வருவா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்தியா கூட்டணியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் சரி, நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் கேண்டிடேட்டை நிப்பாட்டுங்க, நாங்கள் ஓட்டு போடுறோன்றாங்க. அப்படி ஓட்டு போட்டால் நடக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் பிஜேபி மட்டுமே ஓட்டு போடும் அப்படின்னு சொன்னால் 240 சீட்டு தான் இருக்குது. அவங்க மட்டும் தனியாக சபாநாயகரை தேர்ந்தெடுத்துட முடியாது. பிஜேபி மட்டுமே முடிவு பண்ணி சபாநாயகரை தேர்ந்தெடுக்க முடிஞ்சதெல்லாம் பழைய காலம். அப்போ முதல்ல 2014 289 சீட்டு, அப்புறம் 2019 303 சீட்டு, அவ்வளோ சீட்லாம் இருந்த காலத்தில்
அவங்க வந்து தானே முடிவு பண்ணி சபாநாயகரை போட்டது மட்டும் இல்லை, துணை சபாநாயகர் போஸ்ட்டே போடாமல் வேறு வச்சுருந்தாங்க. துணை சபாநாயகருக்குன்னு பெருசாக வேலை ஒன்றும் கிடையாது. ஒரு வேளை சபாநாயகர் லீவில் இருந்தார்னா அன்றைக்கி அவர் ஆக்ட் பண்ணுவார். ஆனாலும் அப்படி ஒரு போஸ்ட் இருக்குது, கான்ஸ்டியூஷன் வைஸ் அப்படி ஒரு போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கு ஆளே போடாமல் ஒப்பேற்றிட்டு ஓட்டிகிட்டு தான் இருந்தாங்கன்னு வைங்களேன். பிஜேபி வந்து அப்படி தானே தன்னுடைய எதேச்ச அதிகாரத்தை தானே எல்லா இடத்துலையும் காட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக. இந்த முறை அப்படி செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அப்போ அப்படி செய்ய முடியாது அப்படிங்கிறப்ப என்ன பிரச்சனை? கூட்டணி கட்சிகள் ஓட்டு போடணும். கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ வந்து தெளிவாக இருக்கிறாங்க. என்னென்னா, ஏதாவது ஒரு புடி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நம்ம கட்சியை உடச்சிருவாங்க அப்படிங்கிறதுல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் பாருங்கள், தொடர்ந்து அவருக்கு செய்யக்கூடிய விஷயம் என்ன, ஒன்று கட்சியை உடைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா கட்சியை உடைச்சிடுறது, உடைக்க ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த ஆளத்துக்கு ஈடியில் தூக்கி உள்ளே வச்சிடுறது. அதுதானே நடந்துக்கிட்டு இருக்கு. டெல்லியில் அதுதான் நடந்தது. மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்க, சிவசேனாவை 2ஆக உடச்சி ஏக்நாத் ஷிண்டே தனியாக வந்துட்டார். அப்படி அவர் வராமல் இருந்திருந்தாருன்னா அவரை தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. அஜித் பவார் உடச்சிட்டு வெளியே வந்தார். அப்படி வரலைன்னா அவரை தூக்கி உள்ளே வச்சுருந்துருப்பாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரையும் பிரித்து விட்டாங்க. ஆக இவர்கள் வேலையே என்னென்னா, ஒரு அந்த மாநிலத்துக்கு போகிறது, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வலுவான 2வது பெரிய கட்சி எதுன்னு பார்க்குறது, அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது, கூட்டணி வச்சு என்ன பண்ணுறது, அந்த கட்சியை 2ஆக உடைக்கிறது, உடச்சி ஒரு பார்ட்டை நாம் அவங்க கூட சேர்த்துக்கிறது, இன்னொருத்தனை ரோட்டில் விட்டுறது. அப்போ இந்த வேலையை தெலுங்கு தேசத்திலும் நிதிஷ்குமார் கட்சியிலும் மோடி செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக செய்வார். அதுதான் பிரச்சனையே. சரியா? அப்போ கண்டிப்பாக செய்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, சம்மந்தம் இல்லாமல் பவன் கல்யாணை பாராட்டி பேசிகிட்டு இருக்கிறார் மோடி. அந்த பதவியேற்பு விழாவில் பவன் கல்யாணை பாராட்டுறாரு. பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு வச்சுக்கிட்டு பவன் கல்யாணை பாராட்டி பேசுகிறாரு. அவர் ஜெயிச்சிருக்க எம்பி சீட் எவ்வளோ? 2 சீட்டு தான். அந்த 2 சீட்டு வச்சுருக்க பவன் கல்யாணை பாராட்டி பேசிகிட்டு இருக்கிறார். எம்எல்ஏ சீட்டும் 11 சீட்டு தான் வச்சுருக்கிறாரு, ரொம்பலாம் இல்லை. ஆனாலும் அவருக்கு வந்து தக்க மரியாதையை கொடுக்கணுன்றதுக்காக சந்திரபாபு நாயுடு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டாரு. அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவர் சீண்டி விட்டு ஏதாவது வேடிக்கை பண்ணுவார் மோடி அப்படின்றது தெரிஞ்சு தான் அவர் கொடுத்துட்டாரு. இப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் தங்களுக்கு வலுவான ஒரு பதவியை, அதாவது குறிப்பாக சபாநாயகர் பதவியை வாங்கலைன்னா அவர்கள் கட்சிக்கே ஆபத்து அப்படிங்கிறது தான் இருக்கிற யதார்த்த களநிலை. ஏன்னா மோடியோட பழைய ரெக்கார்டு ஃபுல்லாக எடுத்து பாருங்கள். எல்லா ஊர்லேயும் எந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கட்சிக்கு அடுத்த லெவலில் எந்த கட்சி இருக்கோ அவங்க கூட போய் ஒரு கூட்டணியை வைப்பாங்க. அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு அந்த கட்சியை உடைப்பாங்க. இதை வந்து மம்தாட்டியும் ட்ரை பண்ணாங்க, ஆனால் அங்கே நடக்கலை. அதுதான் விஷயமே. அங்கே நடந்திருந்தால் அங்கேயும் திரிணாமுல் காங்கிரஸையும் 2ஆக உடைச்சிருப்பார். எப்படி தேசியவாத காங்கிரஸை மகாராஷ்டிராவில் உடைச்சாங்களோ அதே மாதிரி அங்கேயும் உடைச்சிருப்பாங்க. அங்கே அந்த நடக்கலை, ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. இங்கேயும் செந்தில் பாலாஜி மூலமாக திமுகவை உடைக்கலான்னு ட்ரை பண்ணாங்க. திமுகவெல்லாம் உடைக்கிறது வாய்ப்பே கிடையாது, அதிமுகவை உடைப்பதும் வாய்ப்பே கிடையாது. அதனால தான் செந்தில் பாலாஜி உள்ளே போயிட்டார், ஓபிஎஸ் தனியாக போயிட்டார். வேறு ஒன்றும் நடக்கலை. ஏன்னா இந்த 2 கட்சிகளும் அமைப்பு ரீதியாக மிகவும் பலம் வாய்ந்த கட்சிகள். அமைப்பு தான் அந்த கட்சியோட அமைப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது இதை உடைக்கிறது கஷ்டம். ஆனால் தெலுங்கு தேசம்லாம் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியாது. ஆனால் அதை உடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தெலுங்கு தேசமாக இருந்தாலும் சரி, நிதிஷ்குமாரோட கட்சியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பிளவுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிளவை எதிர்நோக்கி தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க மோடி அண்ட் கோ. அப்போ இந்த மோடி அண்ட் கோவிடமிருந்து தப்பிக்கணும்னா இவங்க வந்து சபாநாயகர் போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான போஸ்ட்டை கையில் வச்சுருந்தாங்கன்னா தான் இதை வந்து இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சமாவது ஃபேஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவர்களின் எதிர்காலம் கொஞ்சம் கேள்விக்குரியது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சந்திரபாபு நாயுடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெஷர் போடுவாரா மாட்டாரான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து அமராவதி நகரோட ப்ராஜெக்டை முடிக்கணுன்றது அவரோட கனவு திட்டம். அப்போ அதுக்கு உண்டான ஃபண்டிங்கை வந்து இடைஞ்சல் பண்ணாமல் கொடுக்கணும்னா நம்ம அவங்க கூட கொஞ்சம் ஒத்திசைவாக போயிடலாமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா நமக்கு வர வேண்டிய ஃபண்டுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்குமே அப்படின்னு சந்திரபாபு நாயுடு யோசிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அப்போது நிதிஷ்குமார் இந்த அழுத்தத்தை கொடுப்பாரா அப்படின்றது இன்னொரு சிக்கல் இருக்குது. ஏன்னா நிதிஷ்குமார் ரொம்ப அழுத்தம் கொடுத்தாருன்னா சட்டசபையில் அவருக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா நிதிஷ்குமாரோட ஆட்சி கலைஞ்சிரும்.
அது ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு சிக்கல் இருக்குன்றப்போ யார் அழுத்தம் கொடுப்பாங்க, யார் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுல ஒரு குழப்பம் இருக்குது. இந்தியா கூட்டணி தனியாக தங்களுடைய வேட்பாளரை நிப்பாட்ட முடியுமானா முடியாது. ஏன்னா கூட்டணியோடு சேர்த்தே மொத்தம் 237 தான் இருக்குது அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படக்கூடிய இன்னொரு 32, இந்த பக்கம் ஒரு 3 35 சீட்டு வேணும். அப்போ அந்த 35 சீட்டு வேணும்னா மறுபடியும் நிதிஷ்குமாரும் இல்லைன்னா சந்திரபாபு நாயுடுவும் இந்தியா கூட்டணி நிப்பாட்டக்கூடிய வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அப்போது அதை நம்பி இறங்க முடியாது. ஸோ இவர்கள் இந்தியா கூட்டணி என்ன செய்வாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடுக்கோ இல்லை நிதிஷ்குமார் நிப்பாட்டக்கூடிய கேண்டிடேட்டுக்கோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் யதார்த்த உண்மையாக இருக்க முடியும். ஏன்னா வழக்கமாக பார்த்திங்கன்னா எப்போதுமே சபாநாயகர் தேர்தலுக்கு வந்து போட்டியின்றி தான் எப்போவுமே தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனால் இந்த முறை போட்டி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அது வந்து என்ன போட்டி இருக்குது, யார் சபாநாயகர் ஆக போகிறாங்க, அந்த சபாநாயகர் ஆவதன் மூலமாக மோடியின் சிண்டு வந்து யார் கைக்கு வரப்போகுது, இல்லைனா மோடியோட எதேச்சதிகாரம் தொடர்ந்து மீண்டும் பிஜேபி சார்பாகவே பழைய ஓம் பிர்லாவே போட்டாலும் போடுவாங்களான்னு தெரியல. சரிங்களா? கடைசி நிமிஷத்துக்கு உள்ள மாறுதலுக்கு உட்பட்டது தான் எல்லாமே. ஸோ தொடர்ந்து இந்த பாராளுமன்றத்தில் சபாநாயகர் தேர்தல் எப்படி நடக்க போகுது, அந்த தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறாங்க, அதன் மூலமாக யார் கண்ட்ரோலுக்கு யார் போகிறாங்க அப்படிங்கிற செய்திகளெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.